வணக்கம். நான் உங்கள் லக்ஷ்மி. இன்னைக்குரிய வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது நிஃப்டி 50யோட இன்ட்ராடே ட்ரேடிங்கான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ். இந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல் இன்னைக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டியோட ஓப்பனிங் 23,700ல ஓப்பன் ஆயிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே ஓப்பன் ஆகி பைவட் பாயிண்ட் ஜோனை எக்ஸிட் பண்ணவே இல்லை. எக்ஸிட் பண்ணாமல் பார்த்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதோட ஹை லெவல் ஸ்லோப்பில் கீழே இறக்கத்திலேயே நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதே மாதிரி லோ லெவலும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே குறைஞ்சிக்கிட்டே வரதை பார்க்குறோம். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இன்னைக்கு நிஃப்டி 50 இறங்குமுகமாக இருக்கிறத நமக்கு நல்லாவே தெரியுது. சப்போர்ட் லெவல் 1ஐயும் பிரேக் பண்ணி சப்போர்ட் லெவல் 2வது ஜோனை டச் பண்ணியிருக்கு. ஆனால் நமக்கு என்ட்ரி ஆகாமல் 23,486ல் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 1 ஹவர் சார்ட்ல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். 23,736ங்கிற ஹை லெவலை நிஃப்டி 50 டச் பண்ணியிருந்தது. நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கிறது 23,600. இந்த லெவல் நமக்கு ரீச் பண்ணியிருக்கு. 23,800 போகலை. அதாவது நேத்திக்குரிய ஹை லெவலை பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணி மேலே போகாமல் மார்க்கெட் கீழே தான் இருக்கு. நமக்கு அப்போ க்ளோஸ் ஆகும் பொழுது 23,486 இந்த லெவலையும் தாண்டி தான் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம். மேலும் சப்போர்ட் லெவல் 23,350. நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் இன்னும் ரீச் ஆகலை. இந்த க்ளோனிங் சேனலில் நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த 3 க்ளோனிங் சேனலில் இப்போ கரண்ட்டாக 2வது சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என் லைனில் டச் ஆகிருக்கிறத பார்க்குறீங்க. இப்போ இந்த மாதிரி லைனில் டச் ஆகும் பொழுது நமக்கு மார்க்கெட்டில் ஏதாவது மாற்றம் வருதான்னு பார்க்கலாம். கரெக்டாக நமக்கு இந்த இடத்துல நிறைய சார்ட்டோட பேட்டர்ன் மேட்ச் ஆகுறதையும் இங்கே பார்க்க முடியுது. அப்போ இந்த இடத்துல இந்த இறக்கம் நமக்கு கரெக்ஷனாக வந்து திரும்ப மார்க்கெட் மேலே ஏற போகுதா, அல்லது இந்த கரெக்ஷன் தொடர்ந்து கீழ் நோக்கி நமக்கு 3வது சேனல் வரைக்கும் உள்ள வருதா அப்படிங்கிறத ஒவ்வொரு லெவலாக நம்ம செக் பண்ணிட்டே என்ட்ரி ஆகி எக்ஸிட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம இந்த ட்ரெண்டை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து 4 மணி நேர சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றமாக இருந்தது. இப்போ நமக்கு ஒரு ஸ்லோப் உருவாயிருக்கு. மேலும் நமக்கு மார்க்கெட்டு 26ஆம் தேதியும் 2 ரெட் சிக்னல் தான் கொடுத்துருக்கு. முதல் பாதியில் ஹை லெவலை டச் பண்ணியிருக்கு. 2வது பாதி பார்த்தோம்னா முதல் பாதியோட லோ லெவலையும் பிரேக் பண்ணி கீழே இறங்கியிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு 21ஆம் தேதிக்குரிய லெவலையும் டச் பண்ணியிருக்கு. கரெக்டாக இங்கே நமக்கு டச் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ இந்த இடம் நமக்கு ஒரு இந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம், அல்லது இதை பிரேக் அவுட் பண்ணி திரும்ப நமக்கு இந்த ஸ்லோப்புக்கு நிகராக இறக்கம் கொடுக்குதா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ டைம் ஃப்ரேம் சார்ட்ல இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் பாயிண்ட் 51,640ல் ஓப்பன் ஆயிருக்கு. அதாவது பைவட் பாயிண்ட் ஜோன்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகி பைவட் பாயிண்ட்லேயே நமக்கு ட்ரேட் ஆகி கீழ் நோக்கி இறங்கி சப்போர்ட் லெவல் 1 பிரேக் பண்ணி கீழ் நோக்கி திரும்பவும் நகர்ந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட் லெவல் 2ஐயும் தொட்டிருக்கு. ஆனால் நமக்கு எக்ஸிட் ஆகாமல் திரும்பவும் என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட்டில் ஒரு மாற்றம் வந்து 51,209ல் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நமக்கு இங்கே 52,000 டச் பண்ண உடனே மார்க்கெட்டில்
அதாவது 26ஆம் தேதி நமக்கு மார்க்கெட்ல 52,000 டச் பண்ணனே மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, தொடர்ச்சியா அடுத்து ஒரு இறங்கு முகத்தை சந்திச்சுட்டு வரத பாக்குறோம். இப்போ அதுக்கு அடுத்து 51,000 கிட்ட நமக்கு இங்க பிரேக் அவுட் ஆகுதா, ஏன்னா அடுத்து 51,000ங்கிறது தான் நமக்கு அடுத்த மேஜிக் நம்பரா இருக்கும். அப்ப அங்க ஒரு பவுன்ஸ் வருதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்ல 2 க்ளோனிங் சேனல். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இரண்டாவது க்ளோனிங் சேனல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் இந்த இரண்டாவது சேனலோட பேஸ் லைனுக்கு நமக்கு இங்க டச் ஆகல. இப்போ இந்த லைன்ல டச் ஆகி மார்க்கெட் வந்து இது ஒரு கரெக்ஷனா இருக்கும் பட்சத்துல மார்க்கெட் வந்து நமக்கு திரும்ப மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் வியாழக்கிழமை மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மார்க்கெட் சைட்வேஸ்ல நமக்கு மூவ் ஆகிறதுக்கும் அதிக வாய்ப்பு உண்டு. அதுவும் வெள்ளிக்கிழமை ஒரு ட்ரேடிங் செஷன் தான் இந்த மந்தோட கடைசி ட்ரேடிங் செஷன். நமக்கு அடுத்து 31ஆம் தேதி மார்க்கெட் கிடையாது. அதனால மார்க்கெட்ல மூவ்மெண்ட்டும் ரொம்ப கம்மியா இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஹை லெவல் பார்க்கும் பொழுது 51,875 இந்த லெவல் நமக்கு ரீச் ஆயிடுச்சு. 52 நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 51,875 வரைக்கும் போச்சு. ஆனா 52 நமக்கு இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணல. அப்ப நம்ம இந்த இடத்துல பேங்க் நிஃப்டி திரும்பவும் முன்னோக்கி வந்து 51,209ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இங்க நமக்கு சப்போர்ட் லெவலுக்கு ரீச் ஆயிருக்கான்னு பார்த்தோம்னா 51,069 இந்த ஜோனுக்குள்ள என்டர் ஆயிருக்கு. ஆனா க்ளோஸ் ஆகும் பொழுது ரெண்டுக்கும் நடுவுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து 4 மணி நேர சார்ட்ல அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இங்க முதல் இதுல நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருந்துச்சு. செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல இருக்கு. மேலும் நமக்கு இரண்டாவது பாதியும் பாத்தீங்க அப்படின்னா ரெட் சிக்னல் தான். இந்த இடத்துல செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல இருக்கு. முடியும் தருவாயில பையரோட டாமினேஷன் இருந்தது. ஆனா செல்லரோட டாமினேஷன் தான் நமக்கு அதிக லெவல்ல இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.